ஓகே, ஜெயஸ்ரீ படிக்கலாம். வாய்ஸ் மாடுலேஷன் அது அப்போ மாதிரி படிக்கலாம். வாய்ஸ் மாடுலேஷனு நெக்ஸ்ட் வந்து அதுலேயே கொஞ்சம் டெட் ஸ்லோ பண்ணி மாடுலேஷன், அது ஏற்ற இருக்குங்க எல்லாமே படிக்க பாருங்க, ட்ரை பண்ணு. தட்ஸ் ஆல். உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் அதிமுக அஞ்சாது, எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இனி விரிவான செய்திகள். சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூரில் அரக்கோணம் அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயனை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தோல்வி பயத்தில் உள்ளனர். நான் பேசுவதில் எதிர்ப்பும் என்று கூறினால் பதில் சொல்ல தயார். விமர்சனத்துக்கு அதிமுக தொண்டன் கூட பயப்பட மாட்டான். மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தது. வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை. உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் அதிமுக அஞ்சாது. அதிமுகவினர் மீது பொய் வழக்குகள் போடுவது வாடிக்கையாகிவிட்டது. எங்கள் ஆட்சியின் போது திமுக மீது வழக்கு போடவில்லை, மக்கள் பணியாற்றினோம். திமுக அரசு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. திட்டங்களை கொண்டு வந்தால்தானே நாங்கள் குறை கூற முடியும். விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. 3 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு செய்தது என்ன? 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் மட்டுமே அரசு வாங்கியுள்ளது. விஞ்ஞான ரீதியான யோசனைகளை பயன்படுத்தி விதவிதமான வாக்குறுதிகளை அளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை ஏமாற்றியுள்ளார். கிடைக்கும் நேரத்தில் மக்கள் பணியாற்றுங்கள். இந்தியாவிலேயே மக்களை சந்திக்காத ஒரே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான். பேசுவதற்கு மு.க.ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை வழங்கலாம். நாங்களா ஆளுங்கட்சியா இருக்கிறோம், எதிர்கட்சியாக இருக்கும் எங்களால் எப்படி பிரதமர் மோடியை எதிர்க்க முடியும்? இவ்வாறு அவர் கூறினார். குணா, நீங்க கள்ளக்காதலி வீட்டில் வாலிபர் தூக்குப்பட்டு தற்கொலை. தொடர்வது விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஜே ரவி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது மகன் தமிழரசன். இவர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் லேப் டெக்னீசியனாக ஹசீனா என்பவருடன் பழகியுள்ளார். இந்த நிலையில் அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஹசீனா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த மாமண்டூர் சந்தைமேடு மணவாளன் நகர் பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு ஹசீனா வீட்டுக்கு தமிழரசன் வந்துள்ளார். பின்னர் ஹசீனா வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டார். நேற்று காலையில் ஹசீனா வீட்டிற்கு வந்தபோது தமிழரசன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தூசி போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வாலிபர் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்காதலி வீட்டில் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப நியூஸ் பேஸ் படிக்கணுமா இல்ல? ஆமா, இப்ப நியூஸ் பேஸ் படிங்க. அடுத்ததான் வந்து நியூஸ் வாய்ஸ் ஓவர் பேஸ்ட். ஓகே சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். உரிமை தொகை ரூபாய் 1000 எங்கே? ஒசூரில் திமுக பிரச்சாரத்துக்கு அழைத்து வரப்பட்ட பெண்கள் கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். ஒசூரில் திமுக பிரச்சாரத்துக்கு அழைத்து வரப்பட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகை எங்கே என கட்சி நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கோபிநாத் போட்டியிடுகிறார். தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கோபிநாத் ஒசூர் மாநகரத்தில் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது ஒசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ், மேயர் சத்யா ஆகியோரும் வேட்பாளருடன் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். குருப்பட்டி என்னுமிடத்தில் வேட்பாளர் வருகைக்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பெண்களை அழைத்து வந்தனர்.
அப்போது அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வேட்பாளருடன் வந்த ஒசூர் மேயர் சத்யா திமுக அரசின் செயல்பாடுகள் சாதனைகளை விளக்கமாக பேசினார். அப்போது பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அவர் பேசி முடித்தவுடன் பிரச்சாரத்துக்கு அழைத்து வரப்பட்ட பெண்கள், தகுதி வாய்ந்த எங்களுக்கு உரிமை தொகை கிடைப்பதில்லை, வசதி படைத்தவர்களுக்கு தான் காசு தராங்க, கூலி வேலைக்கு போற எங்களுக்கு பணம் வருவதில்லை, நாங்கள் மட்டும் என்ன பாவம் செய்தோம் என திமுகவினரை நோக்கி கேள்விகளை எழுப்பினர். அந்த பெண்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் வேறு வழியின்றி வேட்பாளரும் எம்எல்ஏவும் மேயரும் வேறு இடம் நோக்கி பிரச்சார வாகனத்தை திருப்பி சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் நன்றி. வணக்கம். இன்றைய செய்திகளுக்காக பிரபாகர். தொடர்பது தலைப்புச் செய்திகள். 7 பெண்களுக்கு ஆண்டு ரூபாய் 1 லட்சம். நீட் தேர்வு கட்டாயமில்லை என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முதல் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இன்று வெளியிட்டார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சம்: நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும். இதற்கான பணி 2025ஆம் ஆண்டு தொடங்கப்படும். மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை நிரப்புவோம். மனித கழிவுகளை மனிதரே அள்ளும் நடைமுறையில் பிடிக்கப்படும். அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்தப்படி முறைப்படுத்தப்படும். அங்கன்வாடி ஊழியர்கள் இரட்டிப்பாக்கப்படும். கூடுதலாக 14 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கலைக்கும் வகையில் ரோஹித் வெமுனா சட்டம் இயற்றப்படும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியலினத்தவர் பழங்குடியின இடஒதுக்கீடு தனி சட்டம் அமைக்கப்படும். 21 வயதுக்கு கீழே உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். மூத்த குடிமகள் பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள குறைகளை களையும் வகையில் மறு ஆய்வு செய்யப்படும். அனைத்து மொழிகளிலும் பிரெய்லி மற்றும் சமிகை அங்கீகரிக்கப்படும். தன்பாலின ஈர்ப்பாளர்கள் சமூகத்தினர் திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஏற்படுத்தப்படும். டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படும். பழகுனர் பயிற்சி மேற்கொள்ள இளைஞர்களுக்கு ஆண்டு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். ராணுவ ஆட்சேர்ப்புக்கு கொண்டு வரப்பட்ட அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும். மார்ச் 15, 2024 வரை செலுத்தப்படாமல் உள்ள மாணவர்களின் கல்விக்கடன் வட்டியுடன் ரத்து செய்யப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணிகளுக்காக தினக்கூலி ரூபாய் 400 உயர்த்தப்படும். 12ஆம் வகுப்பு வரை கல்வியை கட்டாயமாக்கும் வகையில் சட்டம் திருத்தப்படும். சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டில் காலியாக உள்ள பணியிடங்கள் 3 ஆண்டுகளுக்குள் நிரப்பப்படும். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் நீதிபதிகளாக அதிக அளவில் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். நீட், கியூட் தேர்வுகள் கட்டாயமில்லை. மாநில அரசுகளின் கல்வி நிறுவனங்களில் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் மாணவர்கள் சேர்க்கையை கடைபிடிக்கலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து சாதியினருக்கும் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும். அரசு பணிக்கான விண்ணப்ப கட்டணம் முழுவதும் ரத்து செய்யப்படும். நீட் தேர்வு மறுபரிசீலனை செய்யப்படும். நீட் தேர்வுக்கு நடத்தலாமா வேண்டாமா என மாநில அரசுகள் முடிவு செய்யலாம். மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தப்படும். கல்லூரி மாணவர்களுக்கான கல்விக் கடன்
உச்சவரம்பு ரூபாய் 7.5 லட்சமாக உயர்த்தப்படும். மகாலட்சுமி திட்டத்தின் ஏழை பெண்களுக்கு ஆண்டு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.